ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேக் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலில் இதான் நான் போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சேவிங்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மந்த்லி சேலரியில் நான் என்னெல்லாம் மணி சேவ் பண்ணுறேன், எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத விட எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் வந்து மந்த்லி சேலரி 15,000 ருபீஸ் என்னோடய மந்த்லி சேலரி. அந்த 15,000 ருபீஸில் நான் என்ன மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைலில் நான் என்ன மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறேன், எந்த மாதிரியெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்டு சேவிங்ஸ் தான். அது இருக்க ரேட்டு பார்த்திங்களா எப்படி ஏறிட்டே இருக்குன்னு. கோல்டு சேவிங் ரொம்பவே முக்கியம். செகண்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட் ஷீட்டு, தேர்ட் ஒன் வந்து ரெக்கரிங் டெபாசிட், ஃபோர்த்து ஒன் வந்து உண்டியல் சேமிப்பு. அது ரொம்பவே முக்கியங்க. உண்டியல் சேர்க்குறது குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குலுக்கல் சீட்டு, எங்கள் அம்மா தான் வந்து குலுக்கல் சீட்டு பிடிப்பாங்க. அது வந்து நான் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சேவ் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் இனி வர்ற காலத்தில் செலவு வந்து தாறுமாறாக இருக்கும் போல இருக்குது. சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணுங்கள். நான் எப்படி கோல்டும் எடுத்து என்னோடய கடனையும் வந்து நான் அடைச்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. பட் சேவிங்ஸ் வந்து நான் கைவிடலை. எனக்கு மணி சேவ் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ நான் வந்து பணமும் சேர்த்தேன், கோல்டும் எடுத்தேன். கரெக்டாக பிளான் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சரியான முறையில் நம்ம நம்பிக்கையோடு சேர்த்தோன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அது நம்ம தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இன்னும் சேவிங்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய 15,000 ருபீஸில் நான் எப்படி மணி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 15,000 5,000 5,000 5,000 நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3 தடவை வந்து 5,000 5,000 5,000 வந்து நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 5,000 வந்து கோல்டு சீட்டு தான். தங்க நகை சேமிக்கிறதுல வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். 5,000 வந்து கண்டிப்பாக கோல்டு சீட்டு. செகண்ட் 5,000 வந்து ஃபிக்ஸட் ஷீட்டு, அதாவது 1 lakh சீட்டு 20 months. அதை நான் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இருக்க 5,000 வந்து 2,000 தனியாகவும் 3,000 தனியாகவும் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 3,000 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் நான் வந்து ஆஃபீஸ் போகணும். அதனால அந்த 3,000 ருபீஸ் என்னோடய பஸ் சார்ஜஸ்க்காக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு சொன்னேன் இல்லையா? அது வந்து மணப்பாறையில் இருக்க SRM கோல்டு பேலஸில் தான் வந்து நான் அந்த சீட்டு வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து 12 months சீட்டு. இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ GST. இந்த பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும். நான் வந்து அதில் மந்த்லி 5,000 ருபீஸ் வந்து நான் கட்டிகிட்டு இருந்தேன். அந்த 5,000 ருபீஸ் வந்து ஃபிக்ஸடாக 5,000 ருபீஸ் மந்த்லி வந்து நம்ம பே பண்ணணும். அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். பட் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்போ வந்து 5,000 10,000 15,000 இந்த மாதிரி 5,000 5,000 தான் கட்டுற மாதிரி ஆப்ஷனில் இருந்தது. ஸோ நான் 5,000 வந்து சீட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் பேங்கிள் வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ பேங்கிள் தான் பார்த்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள் வந்து 2.5 சவரன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி சேவிங்ஸில் இருந்தும் நான் வந்து கொடுத்து தான் இது வாங்கினேன். என்னோடய சீட் வந்து 60,000 ரூபாய்க்கு இருந்தது. நான் 12 months சீட்டுன்னு சொன்னேன் இல்லையா? 60,000 ரூபாய்க்கு இருந்தது. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்து எனக்கு 1.25 சவரன் கிட்ட வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது. மீதி வந்து நான் பேலன்ஸ் கொடுத்து என்னோடய சேவிங்ஸும் கொடுத்து தான் வந்து நான் அந்த சீட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த பேங்கிள் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கோல்டு வந்து கண்டிப்பாக மணி சேவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கே புரியும் போக போக. இல்லை பெருசாலாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த குட்டி குட்டி இந்த குண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ஷீட்டு பார்க்கலாம். ஃபிக்ஸட் ஷீட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸட் ஷீட் ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் வந்து 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அதில் விஷயமே. இந்த ஃபிக்ஸட் ஷீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை, புக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. 20 monthsக்கு வந்து நம்ம வரவு வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி புக்லெட் வந்து கொடுத்துருவாங்க நான் சீட்டு கட்டுற இடத்துல. ஸோ அதை வந்து வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். சீட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1 lakh சீட்டு 20 months. இந்த 1 lakh சீட்டு வந்து ஃபஸ்ட்டு மந்த்தும் லாஸ்ட்டு மந்த்தும் மட்டும் 5,000 கட்டுற மாதிரி இருக்கும்.
ஃபஸ்ட் மந்த் வந்து நம்ம சீட் எடுக்க முடியாது, அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 5000 வந்து நம்ம ஃபஸ்ட்டு மந்த் கட்டி ஆகணும் ஃபுல் அமௌண்ட்டும். செகண்ட் மந்த்து வந்து நம்ம சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் மந்த்ஸ் வந்து 3300. அதிலோட பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து 1700 இருக்குது பார்த்தீங்களா. செகண்ட் மந்த் நீங்கள் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 61,000 நமக்கு கிடைக்கும். அந்த இப்போ நம்ம செகண்ட் மந்த்தில் நான் மேக்ஸிமம் வந்து 10 சீட்டுக்கு மேலே தான் வந்து நான் சீட்டு எடுப்பேன். நான் வந்து செகண்ட் மந்த்து பார்த்திங்கன்னா அந்த 1700 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். ப்ளஸ் இந்த தேர்ட் மந்த் பார்த்திங்கன்னா 3400 அதோட பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் 1600 இருக்குல்ல, அந்த 1600 அந்த மந்த்து நான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இதே மாதிரி அந்த 20 மந்த்ஸ் வந்து என்கிட்ட கம்ப்ளீட் பண்ணும்போது 15,350 எனக்கு இருக்கும் எந்த எமர்ஜென்சி ஃபண்டில். இதை வந்து நீங்கள் எஃப்டியாக கூட போட்டுக்கலாம், இல்லை அந்த 10,000 அந்த 15,000க்கு கண்டிப்பாக வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் அந்த 10,000ஆவது இருக்கும். அதில் வந்து நான் ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சுக்குவேன். உங்களுக்கு புரியுதா? இந்த 15,000 ருபீஸ் எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் தான் ஆட் ஆகிட்ருக்கும். அந்த உண்டியல் வந்து எப்படின்னா, அதை நான் உண்டியல் சேமிப்புன்னு ஒன்று போட்டிருப்பேன், எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து 2 உண்டியல் நான் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உண்டியல் வந்து நம்ம லாக் அண்ட் கீயோட திறந்து பார்த்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொரு உண்டியல் வந்து ஃபுல் அமௌண்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் உடைக்கிற மாதிரி மண் உண்டியல் அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2,000 ருபீஸ் 3,000 ருபீஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த உண்டியல் வந்து நான் என்ன உண்டியல் வந்து யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இது எங்கள் அப்பா வந்து எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. பட் ஸ்கூல் டைம் நான் 6th 7th எனக்கு தெரியல, அந்த டைமில் வாங்கி கொடுத்தாங்க. அது நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த கீ செயின் கூட வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவேன், அதுக்காக நிறையவே கொஞ்சம் மெனக்கிடுவேன். அந்த கீ செயினும் பத்திரமா வச்சுருக்கேன். அது அப்பப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வேணும்னு எடுத்துப்பேன், இல்லைன்னா அந்த 15,000 அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உண்டியல் வந்து எதுக்குன்னா, நான் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது பேலன்ஸ் இருக்க சில்லறை அந்த மாதிரி நான் செலவு பண்ணல, அந்த 100 ருபீஸில் நான் செலவு பண்ணலன்னா இந்த உண்டியலில் வந்து காயின்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருவேன். ரூபா நோட்லாம் அதில் போட்டு வச்சுருவேன். அது கொஞ்சம் அப்போ தேவைப்படும்ன்ற, நம்ம ஏதாவது எமர்ஜென்சி இருக்கும், நம்ம குழந்தை வச்சுருக்கோம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், பாப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னா நான் அந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணிக்குவேன். இந்த உண்டியலில் காயின்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா நான் போட்டிருப்பேன். இந்த உண்டியல் ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் தான் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த உண்டியலில் மணி சேவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 2,000 ருபீஸை நான் தனியாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ரெக்கரிங் டெபாசிட்டில் 1000 குலுக்கல் சீட்டில் 1000. இதில் வந்து கண்டிப்பாக இது வந்து 10 மந்த்ஸ்னாலும் இல்லை 12 மந்த்ஸ்னால் 12,000 கிடைக்கும். குலுக்கல் சீட்டில் 10 மந்த்து 10,000 கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம லைஃப்பில் சேவிங்ஸ் தாங்க. இப்போ நான் இந்த 1 இயர் இப்போ இந்த 20 மந்த்ஸ் சீட்டு, அதில் வந்து நான் 15 மந்த்ஸ் எடுக்கிறேன். 15 மந்த்ஸே நம்ம சேவ் பண்ணுறதா வச்சுக்குவோமே. ஏன்னா ரெக்கரிங் டெபாசிட் வந்து 12 மந்த்ஸு, குலுக்கல் சீட்டு வந்து 10 மந்த்ஸு. என்னோடய ஃபிக்ஸட் சீட்டில் வந்து 15 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. கோல்டு சீட்டும் 15 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. கோல்டு மந்த் 15,000, ஃபிக்ஸட் சீட்டு 15 மந்த்து. 15 மந்த்ஸில் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டு ரெக்கரிங் டெபாசிட்டு, குலுக்கல் சீட்டு இது எல்லாமே சேர்த்து நான் கோல்டாக தான் வாங்குவேன். அந்த கோல்டை நான் பேங்க்கில் வச்சு பேங்க்லேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நான் கோல்டு இது வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து 2.5 சவரன் வளையல் வாங்கியிருக்கேன். இந்த வளையலும் இது வந்து சீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய சேவிங்ஸில் வாங்கியிருந்தேன். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல், நெக்ஸ்ட் இயர் மார்ச், ஏப்ரல் அந்த டைமில் உங்களுக்கு சீட்டும் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. உங்களோட கோல்டு ஸ்கீமும் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களோட ரெக்கரிங் டெபாசிட்டும் கம்ப்ளீட் ஆகும். உங்களோட அந்த குலுக்கல் சீட்டு நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 10,000 ருபீஸும் என் கையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 சவரன் கோல்டு வாங்குறேன்னு வச்சுக்கலாம். 3 சவரனில் ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து நான் வாங்குகிறேன். அதை வந்துட்டு நான் பேங்க்கில் வச்சேன்னா எனக்கு 1 lakh ருபீஸ் கிடைக்கும். அதை வச்சு நான் என்னோடய கடன் அடைச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.